தமிழ் சினிமாவில் அன்சிகா மோட்டுவானின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. ஆக்சுவலாக 2011 வெளியான மாப்பிள்ளை படம் மூலயமா தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க அன்சிகா. அந்த படம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஓடல, அதாவது ஃப்ளாப் படம் தான் அது. என்னதான் அந்த படம் ஃப்ளாப் அப்படின்னாலும் இந்த ஹீரோயின் யார் பார்க்குறதுக்கு நல்லா ஜப்பியாக குண்டா அழகாக இருக்காங்களே அப்படின்ட்டு மீடியா மத்தியிலையும் சரி ரசிகர்கள் மத்தியிலையும் சரி ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய 2வது படமான எங்கேயும் காதல்லையும் அப்படி தான். அந்த படமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனாலுமே இவங்க பெரிய லெவலில் பேசப்பட்டாங்க, இந்த ஹீரோயின் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்காங்க அழகா அப்படின்ட்டு. இதனாலேயே 3வது படமே நடிகர் விஜயோட சேர்ந்து வேலாயுதம் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டா பப்ளியாக இருக்கிறதுனால 90s பீரியடில் இப்படி தான் குஷ்பு அவர்கள் அறிமுகமாகும் போது அவங்களும் இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருந்ததுனால இவங்க பார்க்குறதுக்கு குஷ்பு மாதிரியே இருக்காங்க, இவங்க தான் சின்ன குஷ்பு குட்டி குஷ்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ரசிகர்கள் மத்தியில் அன்போடு அழைக்கப்பட்டாங்க அன்சிகா. அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். தொடர்ந்து வரிசையாக நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நடித்து ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க அஸ் எ ஹீரோயினா அன்சிகா. இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தா அன்சிகாவுடைய சினிமா கெரியர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்ஃபாலை நோக்கி போக ஆரம்பிச்சுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பட வாய்ப்புகள் எல்லாம் இழந்து இன்றைக்கி டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அன்சிகா ஃபீல்ட் அவுட்டே ஆகிட்டாங்க. பொதுவாக நடிகைகளுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் மாதிரி ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் எல்லாம் போகாது. ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் பண்ணிட்டாங்கன்னா சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விளையிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில பேர் மட்டும்தான் நடிக்க வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக போவாங்க. உதாரணத்துக்கு நயன்தாராலேருந்து த்ரிஷாலேருந்து என் தமன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கிடைக்கிற வாய்ப்புகளை அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிடைக்கிற படங்கள் நடிக்கிறாங்க, ஐட்டம் சாங்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அன்சிகா மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு நடிகை திடீர்னுட்டு இந்தளவுக்கு ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கு என்ன காரணம், எந்த இடத்துல அன்சிகா மிஸ் ஆனாங்க, இப்படி பல விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஹன்சிகா அவங்களுடைய சினிமா கெரியரை குழந்தை நட்சத்திரமாக, அதாவது சைல்டு ஆர்டிஸ்டாக தான் ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா பாலிவுட்டில் ஹவா படத்தில் தொடங்கி ரித்திக் ரோஷனுடைய கோய் மில் கயா, அமிதாப் பச்சனுடைய ஹம் கோன் ஹே இந்த மாதிரியான படங்கள்லாம் குழந்தை நட்சத்திரமாகவே நடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீரியல்ஸ்லேயும் நிறைய ரோல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்படி ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் சீரியல்ன்ட்டு குழந்தை நட்சத்திரமாகவே பயங்கர பாப்புலராக பெரிய ரவுண்டு வந்தாங்க அன்சிகா 2002, 3, 4 இந்த டைமிங்லலாம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சகலக்கா பூமும்னு ஒரு சீரியல் போடுவாங்க தமிழில், அதாவது விஜய் டிவியில். அது ஒரு ஹிந்தி சீரியல் தான் தமிழில் டப்பிங் பண்ணி போடுவாங்க. அந்த டைம்லேயே அது பயங்கர பாப்புலரு. 90s கிட்ஸ் பல பேருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் அந்த சகலக்கா பூமும் பென்சில்லாம் மறக்கவே முடியாது. அந்த சீரியலில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக ஒரு முக்கியமான ரோலில் அன்சிகா தான் நடிச்சிருப்பாங்க. அந்த டைமில் இவங்க தான்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானதுக்கு அப்புறமா தான் இவங்க தான் அதில் நடித்தது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இவங்க லீட் ஆக்ட்ரஸாக எங்கே ஃபஸ்ட்டு அறிமுகமாகறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவில் தான். தெலுங்கில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் டைரக்டர் பூரி ஜெகநாத் டைரக்ஷனில் தெசமுடரு அப்படிங்கிற ஒரு படம் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா 2007 அறிமுகமாகறாங்க. அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகுதாங்க. அதே வருஷம் பாலிவுட்லேயும் பார்த்தீங்கன்னா லீட் ஆக்ட்ரஸாக டெபியூ ஆகிறாங்க அன்சிகா. எந்த படத்துலனா அப்கா சூரர் அப்படிங்கிற படத்தில். தசாவதாரம் படத்துக்கு மியூசிக் பண்ணார் இல்லையா இமேஷ் ரேஷ்மியா, அவர் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் டெபியூட் ஹீரோவாக அங்கே அறிமுகமாகறாரு. அந்த படத்தில் இவங்க நடிக்கிறாங்க. தெலுங்கில் லீட் ஆக்ட்ரஸாக அறிமுகமாகும் போது கிடைச்ச வெற்றி பாலிவுட்டில் அன்சிகாவுக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த அப்கா சூரர் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஓடலை, ஒரு ரொம்ப அபவ் ஆவரேஜான படமாக தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை நட்சத்திரமாக இருந்து உடனே லீட் ஆக்ட்ரஸாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேப்லேயே அறிமுகமாகும் போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீடியா மத்தியிலையும் சரி ரசிகர்கள் மத்தியிலையும் சரி நிறைய கிரிட்டிசிசம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிற ஒருத்தவங்க டக்குன்னு ஒரு ஹீரோயினாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சில பேருக்கு நல்லா ஒர்க் ஆகிடும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் ஆகாது. உதாரணத்துக்கு விஸ்வாசம் படத்தில் அஜித் அவர்களுக்கு மகளா அனிகா சுரேந்திரன் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க, மலையாளி ஆக்ட்ரஸ்ஸு. அவங்க இப்போ ஹீரோயினாகவும் பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து அவங்களுக்கு வர ஃபீட்பேக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா இவங்களை ஒரு முழுமையான ஹீரோயின் மெட்டீரியலாகவே பார்க்க முடியல, இன்னுமே அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் லுக்கெலாம் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க தமிழில் கூட தனுஷ் டைரக்ஷனில் நிலவுக்கு என்மேல் நடிக்கும் அந்த படத்தில் கூட ஹீரோயினாலாம் பண்ணாங்க. ஆனால் ஆடியன்ஸோடைய பர்செப்ஷன் அவங்க மேலே இப்படி தான் இருக்குது. இதே மாதிரியான சேம் ஃபீட்பேக் தான் அன்சிகாவுக்கும் பாலிவுட்டில் இருக்கு. குழந்தை நட்சத்திரமா இருந்து டக்குன்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேப்லேயே ஒரு ஹீரோயினா நடிக்கும் போது அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அங்கே உள்ள ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்கா சூரருங்கிற படம் பார்த்தீங்கன்னா இமேஷ் ரேஷ்மியா நடித்த அந்த படமும் சரியாக ஓடலை. அது மட்டும் இல்லாமல் அந்த இமேஷ் ரேஷ்மியா
மியூசிக் டைரக்டர் ஹீரோவை நடிகிறார்ல, அவருக்கும் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் முழுக்க முழுக்க நெகட்டிவாக தான் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் பார்க்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் விட ஒரு 16 வயசுலேயே இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு 24 வயசு பொண்ணு மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. இதுக்காக இவங்க நிறைய சர்ஜரிலாம் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் தெரியுறாங்க அப்படின்ட்டு அங்கே உள்ள மீடியாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன்லாம் நிறைய அவங்க மேலே வச்சு இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாகவே ஆயிருக்கு முதல் படத்துலேயே. அடுத்ததாக இவங்க 2வது படம் அடுத்த வருஷம் 2008 பார்த்தீங்கன்னா வருது. கோவிந்தாங்கிற நடிகர் கூட இவங்க பேரா நடிக்கிறாங்க. அந்த கோவிந்தாங்கிற நடிகர் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா 90s பீரியடில் பயங்கர பீக்கில் இருந்தார். நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி நவரச நாயகன் கார்த்திக் வந்து 90s பீரியடில் பயங்கர உச்சத்தில் இருந்தாரோ அந்த மாதிரி அங்கே அவர். ஆனால் அந்த 90s முடிஞ்சு 2000 தொடக்கத்திலேயே பேக் டு பேக் ஃப்ளாப் படங்கள்லாம் கொடுத்து அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் அந்த நடிகர். அவருடைய படமான மணி ஹே தோ ஹனி ஹேங்கிற படத்தில் அவருக்கு ஜோடியாக ஹன்சிகா வந்து நடிக்கிறாங்க. அவருக்கு அப்போவே 49-50 வயசுக்கிட்ட ஆகிப்போச்சு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வயசு வித்தியாசம்லாம் பார்த்தா பல பேர் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் நடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஆனால் ஆல்ரெடி குழந்தை நட்சத்திரமாக நடித்து ஆடியன்ஸுக்கு நல்ல ஃபெமிலியராக இருக்கிறதுனால இவங்க இந்த மாதிரிலாம் நடிக்கும்போது ஆடியன்ஸ் மத்தியிலிருந்தும் சரி மீடியா மத்தியிலிருந்தும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் உங்களுக்கு வருது. ஏன் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு வேறு படம் இல்லையா, உங்களுக்கு வேறு ஹீரோ கிடைக்கலையா, இவர் கூடலாம் நடிக்கணுமா அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக தான் வருது. அந்த படமும் மிகப்பெரிய தோல்வி படமாக அமையுது. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி, ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால பாலிவுட்டே நமக்கு வேணாம், சவுத் இந்தியன் சினிமாவில் ஃபோக்கஸ் பண்ணுவோன்ட்டு ஹன்சிகா பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய பாலிவுட் கெரியருங்கிறது அதோட முடிஞ்சு போச்சு. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கெரியருங்கிறது டிசாஸ்டர் தான். ஆனால் பாலிவுட்டில் கிடைச்ச அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹன்சிகாவுக்கு சவுத்தில் கிடைக்கல. தமிழ்லையும் சரி தெலுங்குலேயும் சரி சைமல்டேனியஸாக நடிக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாப்பிள்ளை படத்தில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் எங்கேயும் காதல், வேலாயுதம் அப்படின்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் கூட பெரிய படம் அவங்க நடிக்கிற படங்களும் ஓடுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் இங்கேயே கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஸ்டாராகவும் சவுத்தில் வந்து வளம் வராங்க ஹன்சிகா. இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த ஹன்சிகாவுடைய கெரியர் பார்த்தீங்கன்னா எங்கே வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னா, பொதுவாக ஒரு நடிகை பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரு நடிகைக்கு முக்கியம் கிடையாது. அவங்க நல்லா நடிப்பாங்க, நல்ல பர்ஃபார்மரு, இந்த ரோலுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு டேரக்டருங்கெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ரோல்ஸும் எடுத்து பண்ணணும். இப்போ நம்ம நயன்தாராலேருந்து த்ரிஷாலேருந்து இப்போ 90s பீரியடில் போனீங்கன்னா ஜோதிகா, சிம்ரன், ஸ்னேகா நிறைய பேரை நம்ம சொல்லலாம். ஒன்லி கிளாமரு ஹீரோ வர்ஷிப் மூவிஸ் மட்டும் இல்லாமல் நல்ல கேரக்டர் ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹன்சிகாவை பொறுத்தவரை தன்னையை வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மராக நிரூபிச்சிக்கணும், நல்ல ஒரு பெர்ஃபார்மராக தன்னையை வந்து காமிச்சிக்கணும், அந்த மாதிரியான கதைகள் அந்த ரோல்ஸ்லாம் சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க சூஸ் பண்ணி நடித்த படங்கள் எல்லாமே பக்கா கமர்ஷியல் படங்களாகவும் ஹீரோ வர்ஷிப் படங்களாகவும் தான் இருந்தது. அந்த மாதிரியான படங்களில் ஹீரோயினுக்கு பெருசாக என்ன வேலை இருக்கும், ஹீரோவோட லவ் பண்ணணும், குத்து சாங்கு, லவ் சாங்கு, டூயட் சாங் இருக்கும். ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கிளாமராக காட்டுவாங்க. இதை தாண்டி ஹீரோயினை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்குலாம் அந்த மாதிரியான படங்களில் எதுவுமே இருக்காது. வெறுமனே இந்த ஃபார்மலேட்டிக் ரோலாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களாம் நடித்தாங்க. அதுலேயே கிரிட்டிக்ஸ் மத்தியிலேருந்து இவங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க, சில இடங்கள்லாம் இவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்தது. அதையும் இவங்க பெருசாலாம் கேர் பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் வருஷங்கள் ஆக ஆக 2014-15 டைமில் கீர்த்தி சுரேஷ்லாம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய புது புது நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. ஹன்சிகாவுக்கும் படங்கள் வந்து அடுத்தடுத்து குறைய ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் விட ஹன்சிகா பண்ண ஒரு மிகப்பெரிய மேஜர் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணது தான். ஏன்னா ஹன்சிகாவை பொறுத்தவரை ஹன்சிகானால ஆடியன்ஸுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சது அவங்க கொஞ்சம் குண்டா சப்பியாக இருக்கிற அந்த லுக்கு தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ட்ரேட்மார்க்காகவும் பார்த்தீங்கன்னா அது இருந்தது. ஆனால் யார் சொன்னதை கேட்டாங்கன்னு தெரியல, சடனாக பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் லாஸ் பண்ணி காட்டுறேன்ட்டு அந்த 2016 டைம்லேயே கம்ப்ளீட்டாக வெயிட் லாஸ் பண்ணி வேறு ஒரு வருஷனாக வந்துட்டாங்க. ஸோ இந்த வெயிட் லாஸுக்கு பிறகு ஆடியன்ஸே இவங்க தான் ஹன்சிகாவா அப்படின்ட்டு யோசித்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. அவங்களுடைய ட்ரேட்மார்க்கை மொத்தமாக இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் இவங்க நடித்த படங்களும் பார்த்தீங்கன்னா 1-2 படங்களும் பெருசாக எதுவுமே ஓடலை. ஸோ இவங்களுடைய அந்த ட்ரேட்மார்க் லுக்கையும் இழந்துட்டாங்க. இவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மரும் கிடையாது. புதுசாக நிறைய ஹீரோயின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள விட நல்லா நடிக்கிற நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற நடிகைகள்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி ஒரு கட்டத்தில் டோட்டலாக ஃபீல்ட் அவுட்டே ஆகிட்டாங்க. இவங்க மார்க்கெட் போன அந்த டைமிங்கில் ரொம்ப ரேராக மகா, பார்ட்னர், கார்டியன் மாதிரியான படங்கள்லாம் நடித்தாங்க.
கம்பேக் கொடுக்கறதுக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படங்கள் எதுவுமே பெருசாக ஓடலை. இவங்களாலையும் பழைய ஃபார்முக்குலாம் வர முடியல. மார்க்கெட் போனதுக்கப்புறமா தெலுங்கு ரியாலிட்டி ஷோஸில் ஜட்ஜாக கலந்துக்கிறது, அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக பண்ணுற ஆல்பமில் பார்த்தீங்கன்னா நடிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஹன்சிகாவுடைய நிலைமை வந்து போயிடுச்சு. ஸோ 2022 சோஹேல் சத்ரியா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பிஸ்னஸ் மேனாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதில் சில கான்ட்ரவர்சிஸ்லாம் நடந்தது. ஆனால் பர்சனல் லைஃப்ங்கிறதுனால அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பல. நான் ஏதாவது இதில் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.